வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலின் நோக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள், தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரம் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து எடுத்துறாங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் அச்சுதமங்கலம் என்னும் ஒரு அழகிய சுற்றுயில் அமைந்திருக்கும் அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயிலுங்க. நன்னிலம் வட்டத்தில் அமைந்திருக்கிறது. மிக பிரம்மாண்டமான கோயில். கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் பழமையான திருக்கோயில். மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க. அந்த கோயிலுடைய தல சிறப்பு மற்றும் தல புராணத்தை ஒவ்வொன்றா இந்த காணொலியில் நாம் பார்க்கலாங்க. தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலம் வட்டத்தில் அச்சுதமங்கலம் என்னும் ஒரு அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள சோமேஸ்வரர் கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இத்திருக்கோயிலானது சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னன் அச்சுத சோழனால் கட்டப்பட்டதால் அச்சுதமங்கலம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. மூலவர் ஸ்ரீ சோமநாதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இறைவி ஸ்ரீ மங்களநாயகி என்று அழைக்கப்படுகிறார். இத்திருக்கோயிலானது கிழக்கு நோக்கிய 4 நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற அமைந்திருக்கிறது. இக்கோயிலானது 4 சுற்றுக்களை கொண்டிருக்கிறது. கோயில் சுவரிலே தமிழில் சோழர்கால கல்வெட்டுக்கள் அதிகமாக காணப்படுகிறது. 1182ஆம் ஆண்டு 3ஆம் குலோத்துங்க சோழரின் ராஜா குருவான ஸ்ரீ கந்த சம்புவால் இந்த கோயில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பிரதான தெய்வத்தின் அருகே ஒரு நிலத்தடி சுரங்கப்பாதை இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. மற்றும் தாமரை குளம் ஒன்று, அதாவது இந்த கோயிலிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இதுவரை இந்த சுரங்கப்பாதை இணைக்கிறது என்றும் நம்பப்படுகிறது. புகழ்பெற்ற நாயன்மாரான திரு சேக்கிழார் இந்த தலத்தை கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி பற்றி பாடியிருக்கிறார். மற்றும் திருமண பரிகார தலமாக இந்த திருக்கோயில் கருதப்படுகிறது. இத்திருக்கோயிலானது சோழர் காலத்தைச் சேர்ந்தது. அர்த்த மண்டபம், முகமண்டபம், மகாமண்டபம் மற்றும் கருவறையுடன் அழகிய விமானத்துடன் கோயில் நிறைவடைகிறது. சோமேஸ்வரர் சன்னதியிலிருந்து லிங்க வடிவில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அன்னை தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். 4 கரங்களுடன் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாள் அன்னை. கோயில் தூண்களில் சிற்பங்கள் மிக அழகுற நிரம்பியிருக்கிறது. கோஷ்டமூர்த்திகளாக நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, சண்டிகேஸ்வரர், பிக்ஷாதனை, கங்காளநாதர், அர்த்தநாரீஸ்வரர் ஆகியோர் இருக்கின்றனர். கிழக்கு பிரகாரத்தில் உள்ள மண்டபத்தில் 3ஆம் குலோத்துங்கன் மற்றும் சேக்கிழார் ஆகியோரின் சிற்பங்கள் கண்கொள்ளா காட்சியாக காணப்படுகிறது. இக்கோயிலானது பனையூர் நாட்டு சிவபாத சேகரமங்கலமான அச்சுதமங்கலத்து சோமநாத திருக்கோயில் என்று கூட அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலமானது 5 வித தோஷங்களுக்கு பரிகார தலமாக விளங்குகிறது என்பது ஒரு சிறப்பு. அந்த 5 வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சந்திர தோஷம், 2ஆவதாக கால சர்பதோஷம், 3ஆவதாக கடன் மற்றும் வியாதி நிவாரணம், 4ஆவதாக திருமண தடை, 5ஆவதாக பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் ஆகிய 5 தோஷங்களுக்கும் பரிகார தலமாக இந்த திருக்கோயிலானது விளங்குகிறது. சோமநாதனை தரிசிக்க படியேறும் முன்னர் இடதுகை புறமாக கல்யாண திருக்கோலத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரர் அழகுற காட்சியளிக்கிறார். அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கும் மகாலட்சுமிக்கு நெற்றிக்கண் உண்டு என்பது ஒரு தனிச்சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கும் மகாலட்சுமியானவள் கர்ப்பிணி கோலத்தில் இருப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இக்கோயிலுக்கு 9 வெள்ளிக்கிழமை ராவுகாலத்தில் விளக்கேற்றி வழிபட உடனடியாக குழந்தை பேறு கிட்டும் என்பது ஒரு சிறப்பாக கூறப்படுகிறது. இக்கோயிலில் யுரகரேஸ்வரருக்கு தனி சன்னதி ஒன்று இருக்கிறது. எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் 10 வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டு 11ஆவது வாரத்தில் அந்த யுரகரேஸ்வரருக்கு வெந்நீரால் அபிஷேகம் செய்து மிளகு ரசம் சாதம் வைத்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கு எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் தீர்வு காணப்படுகிறது என்பது சிறப்பாக கருதப்படுகிறது. இத்திருக்கோயிலின் அம்பாள் காலையில் மகிஷாசுர மர்தினியாகவும் மதிய வேளையிலே மகாலட்சுமியாகவும் சாயரட்சியில் சரஸ்வதியாகவும் காட்சி கொடுக்கிறாள் என்பது மற்றொரு சிறப்பு. அது மட்டுமல்லாமல் சனீஸ்வரனுக்கு என்று ஒரு தனி சன்னதி அமைந்திருக்கிறது. தெற்கு நோக்கி அந்த சனீஸ்வரன்
மூர்த்தமானது தெற்கு நோக்கி காட்சியளித்தாலும் சற்றே தன் தலை திரும்பி ஈஸ்வரனை நோக்குவது போல் இருப்பது மற்றொரு ஆலய சிறப்பாகவே கருதப்படுகிறது. இத்திருத்தலத்தில் காணப்படும் அதிகார நந்தியானவர் முழுவதும் மனித உடல், அதாவது தேவரை போன்றே காட்சியளிக்கிறார். மற்ற சில திருத்தலங்களில் அதிகார நந்தி இருந்தாலும் உடல் மனிதராகவும் தலையானது மாடு மாதிரியும் பசு மாதிரியும் இருக்கும். ஆனால் இத்திருக்கோயிலில்தான் முழுவதுமாகவே தேவர் உடலாக இருப்பது மற்றொரு சிறப்பு. இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை கொண்ட இத்திருத்தலமானது தேவார வைப்புத்தலமாக வழங்குகிறது என்பதுதான் இத்திருக்கோயிலின் தனிச்சிறப்பாகவே கருதப்படுகிறது. ஆம், சாபமோ பாபமோ இருந்தால் இத்திருக்கோயிலின் நிழலை கூட நாம் மிதிக்க முடியாது என்று 1000 பிறை கண்ட அபூர்வ ஒரு சில மனிதர்கள் அவ்வூரில் கூறினார்கள். இந்த மிக அழகிய திருத்தலத்தை தரிசிச்சுட்டு தாங்க வெளியில் வந்தோம். அதாவது உடம்பை புல்லரிச்சு போயிட்டுங்க. அதாவது மிக அமைதியாக மனதிற்கு ஒரு அமைதியை கொடுத்த தலமாக தங்க இது விளங்குகிறது. மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த கோயிலானது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று கூட சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு காணொலியுமே சொல்கிறதாங்க, புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க. இதே போன்ற புராதனமான பழைய கோயில்கள் நீங்கள் அனைவரும் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். அவ்வாறு தந்தாலே போதுங்க. இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே செதுக்கிக்கொள்ளும். அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த காணொலியை கண்ட பிறகாவது நீங்கள் இது போன்ற புராதனமான கோயிலுக்கு வருவீர்கள், ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாக வந்துட்டுங்க. மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.